ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமும் மகாபாரதத்தின் நாள் 15ல நாம இருக்கோங்க. நாம யாரினுடைய சரித்திரம் பார்த்துட்ருக்கோம் அப்டின்னா, புரூரவஸின் சரித்திரத்த தான் நாம பார்த்துட்ருக்கோம். புரூரவஸ் அப்டின்ற மகாராஜா யாருக்கு பிள்ளையாக பிறந்தார் அப்டின்னா, புதனுக்கும் இலைக்கும் பிள்ளையாக பிறந்தார் அப்டின்றத நாம நேத்திக்கு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ மனித சந்ததிகள்ல முதல்ல வந்த ராஜா, சந்திர வம்சத்தின் ராஜா யாரு அப்டின்னா, புருரூவஸ் தான். புருரூவஸ் மிகவும் பேராற்றல் கொண்டவர் அப்டின்றதையும் பார்த்தோம். வானத்துல உள்ள தேவர்களுக்கே உதவி செய்யும் அளவுக்கு வீரம் கொண்டவர், அழகு, ஆற்றல் எல்லாமே கொண்டவரா புருரூவஸ் இருந்தாரு. ஏன்னா, அவங்க அம்மாவும், அப்பாவுமே ரொம்ப சிறந்தவங்க இல்லையா? ஸோ, அதனால இவரும் ரொம்பவே சிறந்தவராகவே இருந்தாரு புருரூவஸ். அப்போ ஒரு நாளு சொர்க்கலோகத்து வழியா இவர் போயிட்டுருக்கிறப்போ, ஊர்வசிய ஒரு அசுரன் கடத்திட்டு போற அந்த சத்தத்த கேட்டு விரைந்து போயி ஊர்வசிய காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. காப்பாத்திட்டு அவள எங்க ஒப்படைச்சாரு? தேவலோகத்திலே ஒப்படைச்சுட்டு இவரு பூமிக்கு வந்தாரு அப்படின்றத பார்த்தோம். பூமிக்கு வந்த பிறகு இவரு ஊர்வசியின் மீது காதல் கொள்றாரு. ஏன் அப்படின்னா, ஊர்வசி பேரழகு வாய்ந்த பெண்ணா இருந்தாங்க. அதனால அவங்க மேல காதல் கொண்டாரு. ஊர்வசியுமே புருருவஸ் மேல காதல் கொண்டாங்க. ஏன்னா, இத்தன அழகு, அறிவு, ஆற்றல் அனைத்தும் இணைந்த ஒரு மகாராஜாவ நான் பார்த்ததில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2 பேரும் அவங்கவங்க வீட்ல இருந்தே காதல் செய்துட்டு இருந்தாங்க. இவங்க காதல் நிறைவேறியதா? அப்படின்றத தான் நாம இன்னைக்கு பார்க்கணும் இல்லைங்களா? வாங்க நாம இன்னைக்குரிய கதைய பார்க்க ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா, புருருவஸ் இங்க அன்ன ஆகாரமின்றி எந்த நேரமும் ஊர்வஷி, ஊர்வஷின்னு சொல்லிட்டு அவ பேர புலம்பிக்கிட்டே இருக்காரு. அங்க ஊர்வசி எந்த நேரமும் புருரூவஸின் ஞாபகத்திலே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, தேவலோகத்துல ஒரு நாடகம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணப்பட்டது. அந்த நாடகத்துக்கு பேர் லக்ஷ்மி கல்யாணம் அப்படின்றது. அப்போ அதுல ஊர்வசி தான் லக்ஷ்மி வேஷம் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் குடுப்பாங்க இல்லையா? இவங்களுக்கு லக்ஷ்மி ரோலு. அப்ப சரின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. தேவர்கள், இந்திரன் எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. கந்தர்வர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. அப்ப அந்த நாடகம் அங்க நடந்துட்டுருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கோச் யாரு அப்படின்னு பார்த்தா, பரதமுனி அப்படின்றவர் தான். இவர் தான் நாட்டிய சாஸ்திரத்தையே உருவாக்கியவர். அவர் தான் இவங்களுக்கெல்லாம் ட்ரெய்னிங் குடுத்துருக்காரு. ஒரு ட்ராமா நடக்குது அப்படின்னா, எப்படி நடிக்கணும் என்னன்றதுக்கு ஆ ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்தையும் பார்த்து, அ டான்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் பரதமுனியினுடைய தலைமையில தான் இருக்குது. ஸோ, அப்போ ஓகேன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த நாடகமானது. அப்போ லக்ஷ்மியினுடைய வேஷத்துல இந்த ஊர்வசி இருக்காங்க. அப்போ ஒரு காட்சி வருது. என்ன அப்டின்னா, இந்த லக்ஷ்மி நாராயணன நெனச்சு அ ரொம்ப வருத்தப்படுவத போல. ஏன் அப்டின்னா, நாராயணன் நாம திருமணம் செய்து கொள்ளணும். இந்த உலகத்திலே சிறந்தவர் பகவான் தான் அப்டின்றத இந்த லக்ஷ்மி சொல்லணும். ஏன்னா, இந்த டிராமா நடத்தப்படுறதே எதுக்குன்னா, பகவானுடைய பெருமைய கூறுறதுக்காக தான். பகவான் எப்படிப்பட்ட கல்யாண குணங்கள வாய்ந்தவரு அப்படின்றத சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த டிராமாவே நடக்குது. அப்போ தோழி "என்ன இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறந்தவர் யாரு? அழகன் யாரு? ஆ அறிவும், ஆற்றலும் நிறைந்தவர் யாரு? சகல லோகத்தையும் காத்து ரட்சிப்பவர் யாரு?" அப்படின்னு தோழி கேட்கணும். அப்படி ஒரு தோழி கேட்கிறா. அப்ப இதுக்கு லக்ஷ்மி வேஷத்துல இருக்கக்கூடிய இந்த ஊர்வசி என்ன சொல்லணும்னா, "பகவானே, ஸ்ரீமன் நாராயணனே, அவனே அழகன், அவனே சர்வ லோகத்துக்கும் அதிபதி, அவனே ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் அந்தராத்மாவாக உறைபவன்" அப்படின்னு சொல்லி பகவானுடைய பெருமைய சொல்லணும். ஆனா, இந்த ஊர்வசி புருரூவசின் ஞாபகத்துல இருக்கிறதுனால, நாராயணன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லிர்றாங்க அப்டின்னா, இந்த உலகத்திலே சிறந்தவன் யாருன்னு கேட்டா, புருரூவஸ் அப்டின்னு சொல்லிட்டு வார்த்தைய விட்டர்றாங்க. அங்க உள்ள எல்லாத்துக்கும் ஒரு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன அப்டின்னா, இவளோ தேவகன்னிகை. சொர்க்கலோகத்துல வாழக்கூடியவள். பூலோகத்துல வாழ்றத காட்டிலும், மேல உள்ளவங்கலாம் இன்னும் அதிக அளவுல புண்ணியம் செய்தவங்க. அங்க உள்ளவங்க, இங்க உள்ளவங்களலாம் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கிறப்போ, இவ போய் ஒரு பூமியில இருக்கிற ஒரு மனிதன் பேர சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங் ஆயிடுது. அப்ப பரதமுனிக்கு உச்சக்கட்ட கோபமே வந்துருது.
என்ன சொல்றாரு அப்டின்னா, "ஓஹோ! தாழ்வான ஒரு மனிதன பத்தி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு தான் நீ வந்து இந்த ட்ராமால நடிச்சுட்டு இருக்கியா? இந்த ட்ராமாவே வந்து பகவான குளிர்விக்கிறக்காக நடத்துற ட்ராமா. பக்திய வந்து நீ இந்த அளவுக்கு வந்து களங்கப்படுத்துற மாதிரியான வார்த்தைய நீ சொல்லிட்ட. இப்பவே நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். நீ பூமியில போயி ஒரு சாதாரண பெண்ணாக பிறப்பாய். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் வாழ்ந்துவிட்டு, அதுக்கப்புறம் நீ மேல வருவாய்." அப்டின்னு சொல்லி சாபம் கொடுத்துர்றாரு. அப்போ ஊர்வசிக்கு ரொம்ப வருத்தம். என்ன அப்டின்னா, ஏன்னா சொர்க்கலோகத்துல இருக்கிறதுன்றது ரொம்ப வந்து புண்ணியம் செய்ததுன்னு நாம ஒரு பக்கம் சொல்றோம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த பூமியில வாழ்றவங்களுக்கெல்லாம் நாள் ஆக ஆக வயதாகும் இல்லையா? மூப்படைவோம் இல்லையா? இந்த மாரி வயதான தோற்றமோ, மூப்போ, நோயோ ஏன்னா நமக்கு நோய் வந்துரும் வயதாக ஆக இல்லையா? ஸோ இந்த மாதிரியான எந்த மாற்றங்களுக்கும் அவங்க ஆட்படவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்க இளமையா தான் இருப்பாங்க. ஸோ இதனால தான் தேவ அப்சரஸ்கள்லாம் வந்துட்டு இந்த பூமியில வந்து சில முனிவர்கள் எல்லாம் வந்து திருமணம் செய்துக்கிறாங்க. அவங்கள மயக்கி திருமணம் செய்துக்கிறாங்க. கொஞ்ச காலம் வாழ்றாங்க. ஒரு குழந்தைய பெத்துட்டு திருப்பியும் அங்கேயே போயிடுறாங்க. ஆனா மறுபடிக்கும் என்ன ஆயிடுறாங்க, ரொம்ப 16 இயர் கேர்ளாவே எப்படி இவங்களால மட்டும் இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தா, அதுதான் சொர்க்கலோகத்தினுடைய தன்மைன்னு சொல்றாங்க. அங்க வந்து அமிர்தம்னு ஒரு பொருள் இருக்குது இல்லையா? அந்த பொருள வந்து நாம சாப்பிடுறப்போ, இந்த இளமை குன்றாம இருக்கும். அதப்போல இந்த தேவகன்னிகைகள்லாம் எத்தன முறை கர்ப்பம் தரிச்சு குழந்தைய பூமியில போய் பெற்றெடுத்தால் கூட, ஒன்ஸ் அவங்க இங்க வந்து அந்த அமிர்தத்த பருகிட்டாங்க அப்டின்னா, அவங்களுடைய கன்னித்தன்மையானது மீண்டும் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும். இது வந்து பூமியில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு முறை ஒரு பெண் கருவுற்றாள் அப்டின்னா, அவளுடைய கன்னித்தன்மை அவ்வளதான் முடிஞ்சிடுத்து. அவ வந்து ஒரு தாய்மை அடைஞ்சிருவா. இனி அவ ஒரு தாயா தான் இருக்க முடியுமே தவிர, அவ மீண்டும் ஒரு கன்னி பொண்ணா மாற முடியாது. அது இந்த பூமியினுடைய தன்மை. ஆனா சொர்க்கலோகத்தின் தன்மை என்ன அப்டின்னா, அந்த அமிர்தத்த பருகின உடனே இவங்களுடைய குற்றமெல்லாம் நீங்கப்பெற்று, அந்த கன்னித்தன்மையானது இவங்களுக்கு திருப்பியும் கிடைக்கப்பெறும். அதனால தான் அவங்க பூமிக்கு போயிட்டு அசால்ட்டா ஏதோ அடுத்த ஊருக்கு போயிட்டு வர மாதிரி அவங்க பாட்டுக்கு வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து தேவ கன்னிகைகளுடைய சக்தி. அப்பேற்பட்ட சக்தியெல்லாம் விடுத்து பூமியில போய் பிறக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய கொடும தான் ஊர்வசிக்கு வந்துட்டு. ஸோ இப்ப ரொம்ப வருத்தத்தோட பூமிக்கு இறங்கி வந்துட்டுருக்கா. ஆனா கூட ஒரு சந்தோஷம் அவ மனசுல இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே பூமியில தானே புருருவஸ் இருக்கான். அப்ப இங்க இருந்தா நாம புருருவஸ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவளுக்கு இருக்குது. ஸோ அப்போ ஒரு பெரிய சோலை மாரி இருக்குது. அந்த இடத்துக்குள்ள தான் இறங்குறா. மேல இருந்து ஊர்வசி வந்துட்டு. அந்த வழியா கரெக்ட்டா புருருவஸும் வந்து வரா. அப்போ புரூரவஸ் ஊர்வசிய பார்த்தோனே ஆனந்தம் தாங்கல. ஏன்னா ஏற்கனவே இவள நெனச்சு நெனச்சு தான் ரொம்ப இளைத்து போயிட்டுருக்காரு. ஸோ விருப்பப்படுற அந்த ஊர்வசிய கண்ணு முன்னாடி தெரியிறா அப்படின்னு சொன்னோனே ரொம்ப ஆனந்தம் புரூரவஸுக்கு. வேகமா ஓடி போயி அவ கிட்ட பேச போறாரு. "ஊர்வஷி, ஊர்வஷி நீ எப்போ இங்க வந்த? என்னாச்சு? அ உன் மேல இருக்கிற காதல் வந்து எனக்கு அது அளவுக்கு அதிகமா இருக்கிறது. நான் வந்து உன்ன திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு தன் விருப்பத்த வந்து தெரிவிக்கிறாரு. புரூரவஸ் வந்துட்டு. அப்போ ஊர்வசி வந்து என்ன சொல்றா அப்டின்னா, "சரி ஓகே. உங்களோட விருப்பத்துக்கு நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா எனக்கு வந்து ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. இந்த 3 கண்டிஷனுக்கு நீங்க சரி அப்டின்னு சொன்னீங்கன்னா தான், நான் வந்து உங்கள திருமணம் செய்து கொள்ளுவேன். இல்ல அப்டின்னா நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்" அப்டின்றா. இவனுக்கு வந்து அவள திருமணம் செஞ்சா போதும். அதுக்கு என்ன வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். அப்டின்ற நெலையில புரூரவஸ் இருக்காரு. என்ன கண்டிஷன் கூட கேட்கவே இல்லையாம். நீ என்ன சொன்னாலும் சரின்னாராம். அப்போ ஊர்வசி சொல்றா, "பரவால்ல நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்றீங்க. பட் கண்டிஷன் என்னன்றத தெளிவா கேட்டுக்கங்க. நாள பின்ன நீங்க என்கிட்ட சண்டை போடக்கூடாது இல்லையா?" அப்படின்னு சொல்றா. சரி ஓகே என்ன கண்டிஷன் சொல்லு அப்படின்னு பார்த்தா, நான் வந்து சொர்க்கலோகத்துல இருக்கத்துலயே ஒரு 2 ஆட்டுக்குட்டி வந்து நான் வளர்த்துட்டு இருந்தேன். அந்த ஆடுகளையும் சேர்த்து தான் நான் கையோட கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஆடுகள ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். அதுகளுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத வண்ணம் நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இது முதல் கண்டிஷன். இது என்ன ஒரு பெரிய விஷயமா? ஓகே சரி அப்படின்றாரு. 2வது நான் தேவலோகத்திலே இருந்ததுனால, உயர்ந்த வகை உணவுகளையே உண்டு பழக்கம். ஆனா பூமிக்கு வந்துட்டேன். ஸோ அதனால நான் நெய்யால சமைக்கப்பட்ட தூய்மையான நெய்ய கொண்டு சமைக்கப்பட்ட பதார்த்தங்கள மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். வேற எந்த பதார்த்தமும் எனக்கு குடுக்கக்கூடாது. நான் சாப்பிடுற பொருள் வந்து ரொம்ப உயர்ந்ததா, நெய்யால செய்யப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றா. உடனே சரி ஓகே. இது என்ன என் அரண்மனை வந்து எப்பேர்ப்பட்டது? நான் எவ்வளோ ஒரு செல்வந்தன். என்கிட்ட இல்லாத வசதியா? நிச்சயமா உனக்கு நெய்யால செய்யப்பட்ட பலகாரத்தையே நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். 3வது என்ன அப்படின்னா, வெளிச்சத்துல நாம இருவரும் ஒருவரை ஒருவர் ஆடை இல்லாமல் பார்த்துக் கொள்ளக் கூடாது.
நாம இல்லற வாழ்க்கைய வாழறப்ப எப்படி இருக்கோன்றது பிரச்சனை இல்ல. ஆனா, வெளிச்சத்துல ஆடை இல்லாமல் நான் உன்ன பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நான் அந்த நொடியே உன்ன விட்டு பிரிந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது 1 தவறுனாலும், நாட் ஒன்லி இந்த 3 ஒன் மட்டும் இல்லங்க. இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது 1 நீ தவறுனாலும், ஆட்டுக்குட்டிய பத்திரமா பார்த்துக்கிடணும். நெய்யால சமைக்கப்பட்ட உணவு தான் குடுக்கணும். ஆடை இல்லாம வெளிச்சத்துல பார்க்கக்கூடாது. இதான் 3 கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனையும் நீ எவ்வளோ நாள் காப்பாத்திக் கொண்டு வரியோ, அதுவரைக்கும் நான் உன் கூட சேர்ந்து உன்னுடைய மனைவியா நான் வாழ்வேன். இதுல ஏதாவது ஒண்ண நீ தவறின அப்படின்னா, அந்த நொடியே நான் உன்ன விட்டு பிரிந்து போயிடுவேன். இதுதான் கண்டிஷன். இதுக்கு சரி அப்படின்னு சொன்னா, நீ என்ன திருமணம் செய்து கொள்ளலாம். இல்லன்னா என்ன விட்டுடு அப்படின்னு ஊர்வசி சொல்றா. அப்போ புரூரவஸ் அவ மேல அதிக அளவுல காதல் இருக்கிறதுனால, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிச்சயமா உன்னுடைய கண்டிஷன நிறைவேத்தி தரேன். நம்ம 2 பேரும் திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் ரொம்ப கோலாகலமா திருமணம் நடந்தது. அந்த அரண்மனையில ரொம்ப ரொம்ப ஆனந்தமா புரூரவசு ஆனந்தத்தின் உச்சத்துல இருந்தாரு. ஏன்னா இத்தன பேரழகியான ஒரு பெண்ண மனைவியா அடைஞ்சதுல அத்தன ஒரு சந்தோஷம் அவருக்கு. ஸோ 2 பேரும் ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கண்டிஷன ரொம்ப கவனத்தோட புரூரவஸ் நிறைவேத்திட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஆனா இவங்க திருமண வாழ்க்கை இதே போல தொடர்ந்ததா? அதுல வேற ஏதேனும் ட்விஸ்ட் வந்ததா? அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நன்றி.